வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சும்மா சொல்லக்கூடாது, விசிகா மாநாடு சூப்பராக நடந்துச்சு, செம்ம கிராண்டியராக இருந்துச்சு. ஆனால் இதை பார்த்த எனக்கு உள்ளார ரொம்ப சந்தோஷமாக கேட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நலிவு நிலையில் இருக்க மக்கள் சார்ந்து ஒரு குரல் ஒலிக்குது அப்படின்னா அந்த குரல் இவ்வளோ மாநாடு அளவுக்கு பெருசாக பேசப்படுதுன்னா சந்தோஷம். ஆனால் இந்த கான்டென்ட்டில் என் மனசில் பட்ட நெகட்டிவான பல விஷயம் உங்ககிட்ட நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன பிரதர் நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு பல பேர் ட்ரிகர் ஆகலாம். ஆனால் தப்பை இப்போயே சரி பண்ணிக்கலாம், வேறு எப்போ பண்ணுறது? இதை பற்றி தான் முழுக்க பார்க்க அப்புறம் நிகழ்ச்சியில் போகலாம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்தே பயணிக்கும். அண்ணன் திருமாவளவன் அவர்களோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மிகப்பெரிய மாநாடுக்கு விசிகா ஏற்பாடு பண்ணியிருந்துச்சு. எங்கே நம்ம உளுந்தூர்பேட்டை இருக்குல்ல, அங்கே தான் இந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எப்படி இந்த தாவேக்காவோட மாநாடு சார்ந்து தமிழ் மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியை பார்த்தோம். அந்தளவுக்கு கூட்டம் வந்திருக்கப்பா, என்னப்பா இதுன்ற மாதிரி ஒரு பெரிய விஷயமா பேச பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கூட்டம் குவிஞ்சிருக்குங்க. அந்த தாவேக்கா மாநாடு ஃபர்ஸ்ட் மாநாடு அளவுக்கு இல்லைனாலும் கூட்டம் குவிஞ்சிடுச்சு. இவங்க எந்த அளவுக்கு அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்களோ ஸ்பேஸ்க்கு, அந்தளவுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு, மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு மனுஷன், யார் அண்ணன் திருமாவளவன் இருக்கார்ல, அந்த ஒரே ஒரு ஆளுமைக்காக இவ்வளோ பேர் அங்கே சேர்ந்துருக்காங்க. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்ற பேரில் தான் இந்த மாநாடை நடத்தி முடிச்சிருக்காங்க. கவனித்தீர்களா? தமிழ் தேசிய எழுச்சி. ஆக்சுவலாக தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகிறவங்க ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருக்காங்க. அப்படியே பேசினாலும் அவங்க வாய்ஸ் பெருசாக எடுக்கிறதுன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், அந்த கொள்கையை பேசுகிறவங்க சார்ந்து பெருசாக அரசியலை நிலைக்க முடியலன்ற தாக்கம் இருந்தாலும் இவர் அதை கைவிடலை பாருங்கள். அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாநாட்டில் மேதகு பிரபாகரன் அவர்களோட பெரிய பேனர்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நான் ஈர்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் சார்ந்தும் மனப்பூர்வமாக நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்க. இந்த ஈவெண்ட்டுக்காக பல பேர் கிளம்பி வந்தாங்களே, எப்படி வந்திருக்காங்க தெரியுதா? ஆக்சுவலாக வண்டிக்கு உள்ளே உட்காரணும், எங்கே உட்காந்துருக்காங்க தெரியுதா? உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தாவேக்கா மாநாடு சார்ந்து அவ்வளோ பேரும் சாரியாக வந்தாங்களே, அவங்க மேலே எழுந்த பெரிய குற்றச்சாட்டு என்ன பசங்க உயிருக்கு பயப்படாமல் இது போலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த கட்சி தலைமை பார்த்தாலே பொறுத்துக்க மாட்டாங்களே, கடுப்பாவாங்களே. பசங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லையா? தொண்டர் ஒருத்தர் போனால் ஒருத்தர் கடிப்பாக இருப்பார் ஒரு தலைவருக்கு. ஆனால் அந்த பையன் தானே அந்த குடும்பத்தில் எல்லாமே. அந்த குடும்பம் இது போல் இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியுமா? இந்த ஆபத்தில் உணராமல் பசங்க பண்ணுறாங்களேன்னு அப்போ எல்லாம் குற்றம் சாட்டணும். அதுவும் ஒரு சில கட்சிகள் ஒரு படி மேலே போயிட்டு தற்குறிகள் இப்படி தான் இருப்பாங்கன்னு அப்படிலாம் வார்த்தை பதத்தை பயன்படுத்தினாங்க. இப்போ இதே போல் விஷயங்கள் நடக்குதுனாக்கா உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா விசிகா தொண்டர்கள் சார்ந்து இன்னும் நிறைய ஏகவசனங்கள் இதுக்கப்புறம் பேசப்படும். ஏன்னா திமுகவோடு இதுக்கப்புறம் கூட்டணின்ற விஷயம் நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா தாவேக்காவோடு தான் கூட்டணின்றதை திருமாவளவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த ஈவெண்ட்டில். அதனால் திமுக சார்பு ஊடகங்கள் இருக்காங்களே, அவங்க இனிமேல் உங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு இதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். நான் இப்போ சொன்னால் பல பேருக்கு புரியாது, இதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். ஸோ இது வேண்டாம். ஏதோ அவர் மேலே அன்பு உங்களுக்கு அதிகமாக இருக்க தலைவர் மேலே அப்படின்னா நீங்கள் வண்டிக்கு உள்ளே உட்காந்துட்டு போங்களே. மேலே உட்காந்துட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணாதான் அவர் நம்ப போகிறாரா என்ன? ஓகே பசங்க நம்மள ரொம்ப அபிமானமாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது எங்கே திரும்ப நீட்சி கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே, உள்ள காருக்கு உள்ளே உட்காராம காருக்கு பக்கவாட்டில் தொங்குறது, மேலே உட்காந்துட்டு வருது, முன்னாடி உட்காருதுன்னு என்ன நாள்சாட்டிங்கன்னு பண்ணுவாங்க. அதில் யாராவது உடல் நசுக்கி சாகும் போது தான் மக்கள்லாம் ஏன்ப்பா இது போல் பண்ணீங்கன்னு ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் பல பேருமே தேவைதான் இது போல் பண்ணாங்களா அப்படின்னு கரிச்சு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. செத்த பிறகும் கெட்ட பிறகு ஏற்பட்டு இருக்கும். இது போல் விஷயம்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எனக்கு இந்த மாநாடு சார்ந்து கவர் பண்ணுறப்ப இதை பார்க்குறப்ப அவ்வளோ வயிற்றுச்சலாக இருந்துச்சு. எதுக்கு இது போல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அலை மக்கள் தொண்டர் கூட்டம் மழை பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் பெருசாக இருந்தது என்ன தெரியுமா? இதுதான் ரேம்ப் வாக் பண்ணுறதுக்காக அந்த மேடை அமைச்சிருப்பாங்களே, ரேம்ப் மேடை. அந்த மேடை மேலே பசங்க பட்டு ஏறிட்டாங்க. அவ்வளோ பேர். ஆக்சுவலாக இங்கே சில செக்யூரிட்டி கார்ட்ஸும் இருந்திருக்காங்க. திருமாவளவனோட பாதுகாப்பு விழா ஒழுங்காக நடக்கிறது சார்ந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தால் என்னங்க பிரயோஜனம்? இவ்வளோ பேர் ரேம்ப் மேடை மேலே ஏறவே ரேம்பே தெரியல ஒரு கடத்தில். அந்த மேடையே அவ்வளோ பேர் ஒரு கடத்தில் தள்ளி விட்டாங்க இவங்கள. இது நடந்துச்சு மேலே. ஏன்னா அவங்களும் பாவி எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் மிஸ் ஆனால் திருமணம் நசுங்கி இருப்பார். அந்தளவுக்கு ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்காங்க, கூட்டங்கள் ஏறிக்கிட்டு இருக்கு. இவங்களை தள்ளி விட்டப்ப அப்படியே அலை மாதிரி ஃபாலோ ஆகுறாங்க ஒவ்வொருத்தராக. அங்கே தள்ளி விட்டுறது இங்கே வரைக்கும் மூவ் ஆகி ஒவ்வொருத்தர் கீழே பொத்துன்னு விழுந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்களுக்கு இந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது. சரி ஒரு ஸ்பீச்சை கேட்கணும், மாநாட்டுக்கு போகிறேன் இந்த வயசில் தோணிருக்கலாம், சந்தோஷம். ஆனால் அந்த ஒரு சிறுமத்தனம் இருக்குல்ல, அது தேவையில்லை. நீங்கள் இங்கேயே வந்து சும்மா இது போலாம் பிஹேவ் பண்ணி கெட்ட பேர் கட்சியில் யாருக்கு நினைக்கிறீங்க? நீங்கள் யாருக்காக போயிருக்கீங்களோ அவர் தான் கெட்ட பேர் ஏற்படும். ஒரு கட்டத்தில் என்னாச்சு தெரியுமா? சில பசங்க அப்படியே கீழே மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த பையனாக பார்க்க அவ்வளோ பரிதாபமாக இருந்தாப்புல. இரும்பிக்கிட்டு தண்ணி கொடுக்குறாங்க, அது சரியாக குடிக்க கூட முடியல. மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்தளவுக்கு எல்லாரும் சிரமப்படுறீங்களா? இந்த சிரமத்தை தாண்டி ஒரு மாநாடு நடத்தி முடிச்சு திருமாவளவன் அவர்கள் சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்களா?
உங்கள் கையில் ஆன்சர் இருக்க மக்களே. இந்த பையன்லாம் இந்த காட்சிகளை பார்க்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இந்த பையனை பார்த்தவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். உயிரிழப்பு எதுவோ இல்லை, அது வரைக்கும் ஒரு ஆறுதல். ஆனால் கொஞ்சம் விட்டுருந்தா அது கூட பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பசங்க பொத்துன்னு மயங்கி கீழே விழ ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் பக்கத்தில் கிடைக்கிற ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை எடுத்து விசிறி விடுறது, இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சாங்க நிலமை. படாத பாடுபட்டாருங்க திருமாண்ணன். இந்த மாநாடு நடத்தி முடிச்சாலே போதும், சீக்கிரம் முடிஞ்சிட்டோன்ற மாதிரி தான் அவரோட மனநிலையே மாறிடுச்சு ஒரு கட்டத்தில். என்னென்ன தெரியுமா, அவரே மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பித்தார். பாட்டை நிப்பாட்டு, பாட்டில் போடுறது இப்போ நிப்பாட்டு, கருப்பு சட்டை போட்டவன் பூரா கீழே இறங்கு, அங்கே இருக்காத கீழே இறங்குன்னு அந்த மனுஷன் அவ்வளோ கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ரேம்பில் ஏறி நிற்கிறவங்கள கீழே இறங்குன்னு அந்த பசங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நமக்கு கட்டுப்பாடு தேவைப்பா, ஒழுங்காக கீழே இறங்கிடுங்கன்னு இவர் அவ்வளோ தூரம் பேசுகிறாருங்க. மற்றவங்களாக இருந்தால் நீங்கள் ஏகவசனம் பேசலாம், எல்லாம் தொண்டர்கள். நீங்கள் அவங்க சார்ந்து பொலைட்டாகவும் சொல்லணும், அவங்கள கண்ட்ரோலே வச்சுக்கணும். அது எவ்வளோ கஷ்டம் இப்போ தெரியுதா மக்களே. ஒரு கட்டத்தில் ஒரு பொறுமையை இழந்துட்டாருங்க திருமாண்ணன். கிட்டத்தட்ட கெஞ்சிடா மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ கூட அந்த பசங்க இவர் சொல்கிறத கேட்டு செஞ்சா மாதிரி தெரியல. அப்புறம் அங்கே அந்த பாதுகாப்பு பணியில் இருந்தாங்கன்னு சொன்னல, அவங்களாம் வந்து தான் ஒவ்வொருத்தராக கிளியர் பண்ணி விட ஆரம்பித்தாங்க. ஆனால் எத்தனை பேரை கிளியர் பண்ணாலும் சாரியாக மேலே வந்துட்டு தான் இருந்தாங்க. உச்சகட்டமான டென்ஷனு அந்த திருமா. ஒரு கடத்தில் அங்கேருந்து அவங்க முதுகுள்ள இப்படி பட்டுன்னு அடிச்சு எம்பா கீழே போன்னு அவரே தள்ளுற அளவுக்கு இவரே க்ரௌட் கிளியர் பண்ண ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்தில். கொடுமையில் இவர் என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறோன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுவாரா, இல்லை இது போல விஷயம்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? கடைசியில் அவரே என்ன மாதிரி பண்ண வச்சிட்டிங்க பார்த்தீங்களா. ஒரு கட்டத்தில் ஓஞ்சிட்டார். அவரால் கத்தி மாளலை, தொண்டை தண்ணி வத்தி போய் ஓஞ்சிட்டாப்புல ஒரு கட்டத்தில். இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு மாநாடை நடத்தி முடிக்கிறதுனா அவ்வளோ ஈஸி இல்லை போல இருக்குல்ல. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பாருங்க. கையில் சுடரை ஏந்தினார் அண்ணன் திருமா. சுடரை ஏந்தும் போது முதல்ல 3 கைகள் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பக்கத்தில் வந்த ஒருத்தர் கையை எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் வன்னியரசு அண்ணன் கையும், அமைச்சர் வன்னியரசு அவர்கள் திருமாண்ண கையும் மட்டும் தான் அந்த சுடரில் இருந்துச்சு. ஒரு கடையில் திருமாண்ணனு இல்லை கை எடுத்துருங்க நான் மட்டும் பிடிச்சிக்கிறேன்னு வன்னியரசு அவர்கள் கையை எடுத்து விட்டாங்க. அப்போ வன்னியரசு அவர்கள் முகம் லைட்டாக மாறிச்சு. ஆக்சுவலாக அதுக்கு என்ன காரணம் ஏதுன்றது அவருக்கு தான் தெரியுமே தவிர அதில் நாம யூகங்கள் எடுக்க முடியாது. ஆனால் பல பேர் என்ன நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ பார்த்தீங்களா, கட்சியில் ஒற்றை தலைமை மட்டும்தான் இருக்கணும், விசிகாவுக்கு ஒரே ஒரு முகம், அது திருமாண்ணன் மட்டும்தான், இதில் அண்ணன் ரொம்ப தெளிவாக இருக்காரு, அதுக்காக தான் அவரே வாலண்டியராக வன்னியரசு அவர்கள் கையை எடுத்து விட்டுருக்காருன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யுகங்களுக்குள்ளே நான் ரொம்ப ஆழமாக போக விரும்பலை. இட்ஸ் அப் டு யூ மக்களே. தாவேகா கூட்டணியை திருமாவர்கள் உறுதி செஞ்சுட்டாங்க இந்த மாநாட்டில். இந்த மாநாட்டோட சாராம்சமே பார்த்தீங்கன்னா இதுதான். அதுவும் அந்த கூட்டத்தில் ஜோசப் விஜய் அவர்கள்னு சகோதரர்னு மென்ஷன் பண்ணி சொன்னார் பாருங்க, என்ன ஆரவாரன்றீங்க. அந்த கூட்டத்தில் சகோதரர் ஜோசப் விஜயோடு தான் நம்ம கூட்டணி வச்சிருக்கோன்னு டிக்ளேர் பண்ணியாச்சா. தாவேகா விசிகா இனிமே இணைந்தே பயணிக்கும்னு சொல்லிட்டாப்புல. விசிகாவும் ஆளுங்கட்சியாக தான் இனிமேல் பரிணமிக்கும். நீண்ட நேரம் நான் பேச விரும்பினேன், ஆனால் பேச முடியாத சூழலில் இருக்கேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்போ அவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. அங்கேருந்து பல பேருமே மேடை எங்கே இருக்குன்னே தெரில. ஆக்சுவலாக கீழே இருந்தவங்க க்ரௌடு எப்படின்னு பார்த்தா மேடைக்கிட்டேயும் க்ரௌடு இதே லெவல் தான். அதாவது மேடை மேலே ஓரளவுக்கு ஆட்கள் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரேடியாக ஆட்கள். இன்ஃபேக்ட் ஒரு கடையில் திருமாண்ணன் நின்று பேசக்கூட முடியலங்க, அவ்வளோ க்ரௌடு மேடை மேலே. அவங்க கீழே இருந்திருந்தா கூட இருக்கையில் அமர்ந்திருந்தால் பொறுமையாக கேட்டிருக்கலாம், அவர் சொல்கிறத தெளிவாக கேட்டு ரசிச்சிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ண முடியல. காரணம் அவங்களே தான், வேறு யார் காரணம் சொல்கிறது. மூச்சு திணறிட்டாருங்க. ஆக்சுவலாக அந்த காட்சி நான் காண்பிக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு மாதிரி தண்ணிலை மறக்கிற சூழலுக்கே தள்ளப்பட்டார். மூச்சு வாங்கி பின்னாடி இருக்கவங்க இங்கே சைடில் இருக்கவங்க இடிக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியாம அப்படி தள்ளாடுறாரு. இருந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் விட்டுருந்தா கீழே விழுந்துட்டு இருப்பார் மக்களே. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அவரால் முடியல சுத்தமாக. அங்கே இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி அவரோட எனர்ஜியை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி எவ்வளோ டீஹைட்ரேட் ஆகிருப்போறோ தெரியல. அவ்வளோ தூரம் அவரே ஒரு மாதிரி நின்ன இடத்துலேருந்தே அவரோட உடம்பு மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அங்கே அருகில் இருந்தவங்கள கட்சி துண்டு இருக்குல்ல, அதை எடுத்து வீசிக்கிட்டு இருந்தாங்க, காற்று வரணும் வென்டிலேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. மாநாட்டை பார்க்குற மற்ற கட்சிகள் தான் பதறணுமே தவிர மாநாட்டை நடத்துகிற தலைவரே பதறக்கூடாதுல்ல. ஆனால் அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட சில பேர், எல்லாரையும் சொல்லலை, சில பேர் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அனுபவம் வாய்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கையில் தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணுற விஷயத்தை கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யார்கிட்டங்க கொடுத்தீங்க? இவ்வளோ வேர்ஸ்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக ப்ரொட்டக்காரன்ற விஷயத்தை நீங்கள் கொண்டு வாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி தமிழனா ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படி தானே பார்க்குறீங்க. அவருக்கான இடத்த மட்டுமாச்சு கொடுக்கணும்ல. அதுவே பெருசாக கொடுக்கலன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க? இல்லை ஏதாவது அசம்பாவிதம் பெருசாக நடந்திருந்தா அப்போ மாற்றி கை காமிச்சுட்டு இருப்பீங்களா, இவர் பண்ணார் அவர் பண்ணாருன்ட்டு. தாவேக்காவோடு விசிகா ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா இது வரைக்கும் தமிழக அமைச்சரவையில் இந்த அளவுக்கு பட்டியலின மக்கள் உள்ளே வந்தது கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாதனையை விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளுங்கட்சியோட இவங்க கை கொடுத்துருக்காங்கன்னா
இவங்களுக்கான எதிர்காலமும் பிரகாசம் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பக்கமும் அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு தரப்பும் சேர்ந்து பயணிக்கும் போது அதோட எதிர்பார்ப்பு பெருசாக இருக்க தான் செய்யாலும் மாற்று கருத்து இல்லை. யாருங்க கண்டா அடுத்த சில தேர்தல்களில் பிரதான எதிர்க்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாக கூட வந்துச்சுன்னா விசிகா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அதுதான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள் விசிகா. ஆனால் கூட்டம் சும்மா சொல்லக்கூடாது, மிரட்டி விட்டாங்க இந்த மாநாட்டில். பட் எனக்கு இருக்க அந்த மனக்குறை, இதில் இது போல் தள்ளுமொழி இல்லாமல் இருந்திருந்தாலே கூட்டம் இன்னும் சிறப்பாக பெயர் எடுத்திருக்கோம். அது மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஆனால் கூட்டம் செம ஃபேபுலஸ். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமளும் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். தலைவருக்காவது அடங்க மறுக்கணும், அத்துமீறாமல் இருக்கணும். இதை மட்டுமாச்சும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.